ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பரை ஓலு மீட்டனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரகா குரு சாஸ்வத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகனாம் விஸ்தேபரோயினாம் நிதேஸ்வர வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகனான் ஜோடர் குடும்பத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த 6 கிரக சேர்க்கை இந்த 2025ஆம் வருஷத்தில், அதாவது 29/3/2025 அன்னைக்கு கூட போகிறது. அது எங்கே கூடுது அப்படின்னா, மீன ராசியில் கூடுகிறது. அன்னைக்கே சனி பயிற்சியும் நடக்கவிருக்கிறது. அன்னைக்கே கிரகணமும் நடக்கவிருக்கிறது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஆனால் வேறு நாடுகளில் தெரியும். அதாவது வட அமெரிக்காவின் சில பகுதிகளில், கனடா, வடக்கு கனடா, ஆப்பிரிக்கா மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகளில் எல்லாம் தெரியக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அங்கெல்லாம் தான் தெரியும், இங்கே தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அன்றைக்கி 6 கிரகங்கள் அந்த மீன ராசியில் ஒன்று கூடுறதுனால அது உலகியல் ரீதியான சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரஷ்யாவின் சம்மந்தப்பட்ட பகுதிகள், ரஷ்யா உக்ரைன் போர் உக்கிரமடைகிறதுக்கு இன்னும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் சில போர் சூழல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ராசியில் மொத்தம் 6 கிரகங்கள் ஒன்று கூடுகின்றன. அதாவது சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, அப்படி 6 கிரகங்கள் ஒன்று கூடுறதுனால இதில் சனி, ராகு இதெல்லாம் மிகப்பெரிய கிரகங்கள் அப்படிங்கிறதுனாலையும் இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரியே இது நீர் ராசியில் ஒன்று கூடுறதுனால, அதாவது சில சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் மிக அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த ராகு கேது பயிற்சி மறுபடியும் திரும்ப மே மாதத்தில் இருக்குது. அந்த மே மாதம் முடிய வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக அப்படியே, அதாவது சூரியன்லாம் கொஞ்சம் மாறிடுவார், ஒரே மாதத்தில் மாறிடுவார். சந்திரன் அடுத்த நாளே, அடுத்த ஒரு 1-2 நாளில் மாறிடுவார். அப்படிங்கிறனாலையும் கடைசி சனி மட்டும்தான் அந்த ராசியில் அதிகமாக சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடைசி வரைக்கும் சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் சனி அந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 2.5 வருஷங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. எனவே அதற்குள்ளாகவே சில போர் சூழல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த ராசியில், மீன ராசியில் பிறந்தவங்க, மீன லக்கணத்தில் பிறந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கு கொஞ்சம் அந்த காலில், தலையில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டணும் கட்டாயம். அதே மாதிரியே சில சக்கரை நோய் உள்ளவர்கள் கால் பாதங்களில், பொதுவாக எல்லாத்துக்குமே கால் பாதங்களில் இந்த பிரச்சனை வரும். ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக காலுக்கு ஒரு பாதுகாப்பு இது போட்டுக்கிறது, பொதுவாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையற்ற சில நோய் நொடிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால, கொஞ்சம் தொற்றுநோய் பரவக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இல்லை பொது இடங்களில் போகிறது வர்றது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரியே ஏதாவது ஒரு நோய்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை குணப்படுத்திக்கூடிய ஒரு இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் மிகவும் மோசமான அமைப்பு. இந்த கிரக சேர்க்கைங்கிறது கொஞ்சம் மோசமான அமைப்பாக இருக்கிறதுனால, இது டக்குன்னு பரவக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், நீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகிறது, அங்கே குளிக்கிறது, சின்ன பசங்களாக இருந்தால் அவங்கள அந்த நீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு தனியாக அனுப்புறது, இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரியே நாமளும் நீர்நிலைகளில் போய் குளிக்கும்போது சில பேருக்கு அந்த என்னென்னா நீர்னால் பாதிப்பு அப்படிங்கிற அமைப்பு அவங்க ஜாதகப்படியே நீரில் கண்டம் இருக்கும். அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 7.5 சனி, அஷ்டம சனி நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக 7.5 சனி நடக்கிறது. அதே மாதிரியே மேச ராசிக்காரங்களுக்கும் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்குது. கும்ப ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிவடையும் தருவாயில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இவங்க என்னென்னா, குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அங்கே ராசியிலேயே சனி சஞ்சரிக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் இந்த ரன் வட்டி, மீட்டர் வட்டிக்கெலாம் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. செக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்குறது, அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, வேலையாட்கள் அமைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அமைச்சுக்கணும். தேவையில்லாமல் குறுக்கு வழியில் பணக்காரன் ஆகலான்னு முயற்சி பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அங்கே இருக்கிறனால மாட்டி விட்ருவார். அதே மாதிரி லஞ்சம் வாங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. அதாவது மீன ராசிக்காரங்க லஞ்சம் வாங்கி தேவையில்லாத மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. நாம் அரசு வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா, நீங்கள் அதாவது லஞ்சம் வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதான் இதனுடைய அமைப்பு. அதே மாதிரி
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சில பேர் இந்த மீனராசிக்காரங்க நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. நிறைய பேத்துக்கு தூக்கம் இருக்காது. அதே சமயத்தில் வந்து நிறைய வந்து கடன் வாங்கிட்டு ஐபி குடுக்குறவங்க, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்தில் இந்த இந்த மீனராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. சில நேரம் வந்து மனைவியே வஞ்ச வஞ்ச வ வ வஞ்சி மனைவியால் வஞ்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு சில பேர்த்துக்கு உண்டு. அ கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அ விஷயமெல்லாம் இங்கே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேவையில்லாம வந்து ஏதோ ஒரு கௌரவம் தேவையில்லாம ஈகோ பிரச்சனை காட்டி பதவி இழப்பு சில பேர்த்துக்கு ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால, இந்த மீன ராசியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.